இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோஸ்பேட் பேட்டரின்னு சொல்லுவோம். இதோட மாடல் நம்பர் 32140. இது வந்து 15 Ah கெப்பாசிட்டி. லித்தியம் அயன் பேட்டரியை காட்டிலும் இது வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து ஒரு இன்வெர்ட்டர் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பேட்டரி வந்து நான் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்டேஜ் வரையும் கெப்பாசிட்டி உடையது. ஸோ 4 பேட்டரியை வந்து நம்ம சீரியலாக கனெக்ட் பண்ண போகிறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 4S BMS 10 amps கெப்பாசிட்டியில் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டர்னு சொல்லுவோம். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இன்சுலேட்டர், அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு வந்து இந்த இன்சுலேட்டர் வந்து நம்ம ஒட்டணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெப்டான் டேப் சொல்லுவோம். இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹீட்டை தாங்கும். நார்மல் டேப்பை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயர்ஸ் எடுத்துக்கலாம். இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துடலாம். பேட்டரியில் பொதுவாக சால்டிங் பண்ணுறதுன்றது சேஃப்டியான மெத்தட் கிடையாது. ஸ்பாட் வெல்டிங் தான் பண்ணணும். பட் இருந்தாலும் நான் வந்து சால்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த உடனே அதை வந்து நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் பேட்டரியில் முதல்ல கொஞ்சம் சால்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டர் டேப்பை வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ இந்த செப்பரேட்டரில் வந்து இந்த பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 செப்பரேட்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டேப் அடிச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த BMS வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப் வந்து அந்த பேட்டரியில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த BMS வந்து ஒட்டி விட்டுடலாம். இந்த BMSல எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்றதை வந்து இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா P பாசிட்டிவ் P நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்டு. B பாசிட்டிவ் B நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவும் பேட்டரியோட நெகட்டிவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா B1 B2 B3ன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரி கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம அந்த கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இந்த பிளாக் கலர் ஒயரோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டரியில் வச்சு நம்ம ஃபுல்லாக டேப் அடிச்சு விட்டணும். பிகாஸ் அது பேட்டரியோட டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே பவரை வந்து கட் பண்ணி விட்டுடும். இப்போ இந்த பேட்டரியில் வந்து ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பேட்டரியில் வந்து சால்டரிங் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேட்டரியில் வந்து சால்டரிங் பண்ணுறப்போ ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. அதனால் பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்தளவுக்கு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண முடியுமோ அந்த சால்டரிங் வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லையும் ஃபஸ்ட்டே நீங்கள் கொஞ்சம் சால்டரிங் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்டரிங் எட்ஜில் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த ஒயரில் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள், போதும், நல்லா சால்டர் ஆகிடும். நம்ம சால்டரிங் நல்லா ஆகணும்னு சொல்லி ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேட்டரியோட காம்பனன்ட்ஸ் வந்து வீக் ஆகிடும். படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு மைனஸு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ப்ளஸ்ஸு அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் சால்டரிங் பண்ணி வச்சுக்கோங்க. சால்டரிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பேட்டரியோட பேக் சைடு வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா 2 பேட்டரியும் ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கனெக்ஷன் எப்படி கொடுக்கணுன்றத வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. எனக்கு நான் கொடுக்குறது டவுட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 2 வயரை டச் பண்ணி பார்ப்பேன், ஹீட் ஆகுதா எதுனா ஆகுதான்ட்டு. அது எதுவும் ஆகுனா நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு தெரியும். ஆஸ் பர் டயக்ராம் படி நான் வந்து இந்த வயரை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த வயர்ஸ்லாம் சால்டிங் பண்ணியாச்சு. இதோட இந்த ஒரு பாசிட்டிவும் இந்த ஒரு நெகட்டிவும் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த பேட்டரியோட அவுட்புட் பாசிட்டிவ் வந்து ரெட் கலர் ஒயர்லையும் நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் ஒயரையும் நம்ம சால்டிங் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பிளாக் கலர் ஒயரும் இந்த ரெட் கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா BMSோட B பாசிட்டிவ் B நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா, B நெகட்டிவில் பிளாக் கலர் ஒயரையும் B பாசிட்டிவில் ரெட் கலர் ஒயரையும் சால்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததான் இந்த BMSல B1 B2 B3 அதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கணுன்றதை வந்து பார்த்துடலாம். B1 வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த பேட்டரியோட நெகட்டிவ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் பேக் சைடு பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, அதுதான் B1. அதில் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த ஒயரில் 2 பக்கமும் உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் சால்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நோ இஷ்யூ, பிகாஸ் 2 வந்து நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்து வந்து B3 வந்து கனெக்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நான் ஏன் B2 கொடுக்குறேன்றதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். B3 கனெக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் அவுட்புட் எடுத்துருப்போம் இல்லையா, அதோட பேக் சைடு இருக்கிற நெகட்டிவ் தான் நமக்கு வந்து B3. இப்போ இதோட ஒயரையும் நம்ம சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த B1 B2 B3க்கு வந்து நான் சின்ன ஒயர் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் அது ஒரு சார்ஜிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஃபீட்பேக் மட்டும் தான் அந்த ஒயர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து நம்ம திக்கான ஒயர்ஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அவுட்புட்டுக்கு மட்டும் திக்கான ஒயர் வந்து போடணும். நான் வந்து 1² mm வந்து ஒயர் வந்து அவுட்புட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த B2 ஒயரை வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த B2 ஒயர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம எதில் வந்து இந்த B1ம் B3ம் கனெக்ட் பண்ணாமல் இருக்குமோ அதுதான் நமக்கு வந்து B2. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு B1ஐயும் B3யும் நான் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணாத இடத்துல வந்து B2, அந்த ஒயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு.
நான் வந்து எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்கேனா அதை செக் பண்ணுறது வந்து மல்டிமீட்டரில் டிசி மோட் போட்டுக்கிறேன். டிசி மோட் போட்டு ஒவ்வொரு வேல்யூவும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ் வரும். B2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6.6 வோல்டேஜ் வருது. அடுத்து வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9.91 வோல்டேஜ் வருது. டோட்டலாக அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13.22 வோல்டேஜ் வருது. ஸோ நம்ம கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஓவராலாக அவுட்புட் வோல்டேஜ் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ல வந்து பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து வயரை சால்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஹெவி வயரிங் சால்டிங் பண்ணணும். நான் வந்து 1² mm வயர் வந்து சால்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ்ல ரெட் கலர் வரும், பி நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வயர்லையும் நான் சால்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். பிஎம்எஸ் அப்ளிகேஷன் பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்வெர்டர் நம்மளே எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத பத்தியும், ஒரு சைன் வேவ் இன்வெர்டர் போர்டு அப்டேட் எப்படி பண்ணலாம் பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.